வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். காங்கிரஸ் எடுத்த முடிவை போல கடந்த காலத்தில் தனது சொந்த அரசியல் கணக்கீடுகளின் அடிப்படையில் திமுகவும் இதுபோன்ற முடிவுகளை எடுத்துள்ளது என்று காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தாவேகாவிற்கு 108 இடங்கள் மட்டுமே கிடைத்த நிலையில் திமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்த காங்கிரஸ் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. ஒரே நாளில் அக்கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதற்காக காங்கிரஸ் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறது. இதுகுறித்து காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராகுல் காந்தி மற்றும் ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் பொதுவான இலக்குகள் மற்றும் அரசியல் புரிதலின் அடிப்படையில் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் பல ஆண்டுகளாக இரண்டு கட்சிகளும் பரஸ்பர பயனடைந்துள்ளன. அதே நேரத்தில் அரசியல் முடிவுகள் காலப்போக்கில் மாறுகின்றன. இன்று காங்கிரஸ் ஒரு மாறுபட்ட பாதையை தேர்ந்தெடுக்கும் போது அது ஒரு ராஜதந்திர நகர்வாகவே பார்க்கப்பட வேண்டும். திமுக கூட கடந்த காலத்தில் தனது சொந்த அரசியல் கணக்கீடுகளின் அடிப்படையில் இதுபோன்ற முடிவுகளை எடுத்துள்ளது. அரசியல் முதிர்ச்சியே முக்கியமானது என்பதால் பிரிந்து செல்லும் போது பரஸ்பர மரியாதை இருக்க வேண்டும். பல ஆண்டுகால கூட்டணிக்கு பிறகு கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பது பரந்த ஜனநாயக வெளியை பலவீனப்படுத்துகிறது. ராகுல் காந்தி மற்றும் ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் குறிப்பிடத்தக்க பொறுப்பை கொண்டுள்ளனர். மிக முக்கியமாக கூட்டணிக்கு அப்பால் பாஜக, RSS போன்ற பிளவுபடுத்தும் வகுப்புவாத சக்திகள் தமிழ்நாட்டில் காலூன்றுவதை தடுக்கும் ஒரு பெரிய சித்தாந்த பொறுப்பும் உள்ளது. இத்தகைய சக்திகளை எதிர்கொள்வதற்கும் மாநிலத்தின் அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பை பாதுகாப்பதற்கும் காங்கிரஸ் தன்னை மறுசீரமைத்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் கூட்டணிகள் மாறினாலும் தமிழ்நாட்டின் நலனும் எதிர்காலமும் அதன் சமூக நல்லிணக்கத்தையும் பாதுகாப்பதில் கவனம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்றும் இன்று எடுக்கப்படும் முடிவுகளை காலம் மதிப்பிடும். ஆனால் இந்த மாற்றத்தில் பேணப்படும் கண்ணியமே அரசியல் நம்பகத்தன்மையை வரையறுக்கும் என்று சசிகாந்த் செந்தில் கூறியுள்ளார்.